ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேச போகிற இறை வார்த்தை மத்தேயு 21வது அதிகாரம் 22வது வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். நிறைய நேரங்கள்ல நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் தாமதமாகறதுக்கு காரணம், கேட்கப்படாததற்கு காரணம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு காரியத்தை நம்ம நினைவுபடுத்திக் கொள்ளலாம். விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஜெபம். ஜெபத்தோடு விசுவாசிக்கிறது அது கிடையாது. விசுவாசத்தோடு கூடிய ஜெபத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா என்ன? நான் ஜெபிக்க வரும்போதே நான் எந்த காரியத்துக்காக ஜெபிக்க போறேனோ அது ஆண்டவர் எனக்கு நிச்சயம் தருவார் என்ற நம்பிக்கையோடு கூடிய ஜெபத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். வெறுமனவே நம்ம நிறைய நாட்கள்ல ஜெபம் மாத்திரம் செய்யறோம், அதன் பிறகு நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படி இல்ல பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் செய்யும் பொழுதுதான் அதற்கான பதிலை நம்ம பெற முடியும். நம்ம நிறைய இடங்கள்ல நம்மளே பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை செய்ய வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்ப. ஆமா ஆண்டவரே விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் போது அங்க அற்புதம் நடக்கும். உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுதுன்னு சொல்வாரு. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவருடைய ஆடையை விசுவாசத்தோடு தொட்டது நிமித்தம்தான் அவங்களுக்கு அங்க சுகம் கிடைத்தது. குஷ்டரோகி உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபித்ததுனாலதான் ஆண்டவர் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொல்லி அற்புதத்தை செய்தார். பிரைஸ் தி லார்ட். அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயே ஆண்டவர் அற்புதங்களை செய்யணும்னா, நம்ம ஜெபம் தடைப்படாம இருக்கணும்னா, நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணும்னா நம்ம எப்படி ஜெபிக்கணுமா? விசுவாசம் பிளஸ் ஜெபம் ரெண்டும் இணைந்ததுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஜெபம். அதனால நம்ம கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த வார்த்தைக்காக நாங்க உங்களை துதிக்கிறோம்பா. இந்த நாள்ல நாங்க நிறைய நேரங்கள்ல வெறும் ஜெபம் மாத்திரம் செய்து உங்களிடத்துல ஆண்டவரை அற்புதத்தை பெற்றுக் கொண்டிருந்தோம் ஏசப்பா. அந்த அற்புதங்கள் நடக்கலையே நாங்க சோர்ந்து போனோம். இன்றைக்கு நாங்க அறிந்து கொண்டோம், விசுவாசத்தோடு கூடிய ஜெபத்தை நீர் எதிர்பார்க்கிறீர் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஜெபம் செய்கிறவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.